கருப்பு திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொடர்ந்து நேத்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சிஎம் விஜயை மீட் பண்ணிருக்கிறாரு. ஆனா அவர் மீட் பண்ண இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிருக்கு. ஆர்ஜே பாலாஜி அவருடைய இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன கருப்பு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியா அமைஞ்சது. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்துக்குன்னு சிறப்பான 9 மணி காட்சிக்கு சிஎம் விஜய் அவர்கள் பெர்மிஷன் கொடுத்திருந்தாரு. அதுக்காகவே சிஎம் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி படத்துல தேங்க்ஸ் கார்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாடி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சிஎம் விஜய நேத்து மீட் பண்ணிருக்கிறாரு. மீட் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட போட்டோஸை தன்னுடைய எக்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. தன்னோட எக்ஸ் பக்கத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருப்பு திரைப்படம் யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அவரே இன்னைக்கு நான் மீட் பண்ணியிருக்கிறேன். சிஎம் விஜய் அவர்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி சார் அப்படின்ற மாதிரி தன்னோட எக்ஸ் பேஜ்ல சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஒரு ட்வீட் யாருமே எதிர்பாராத வகையில ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆகியிருக்கு. கருப்பு திரைப்படத்தோடைய கதையை 40 நிமிஷத்துல ஓகே பண்ண சூர்யா அவர்களுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு நீங்க ஏன் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க? விஜய் அவர்கள் கிட்ட நீங்க கதை சொல்லும் போதே அவர் சில பல காரணங்களுக்காக அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா சூர்யா சார் இந்த கதையை உடனே ஓகே பண்ணி இந்த படத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லாம இருக்கிறது அவருக்கு பண்ற துரோகம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய ரசிகர்கள் அந்த ட்வீட்டோட கமெண்ட் செக்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. மேலும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ்ல இந்த கதை முழுக்க முழுக்க சூர்யா அவர்களை யோசிச்சு தான் எழுதுனது. விஜய் அவர்கள் கிட்ட நான் இந்த கதையை சொல்லல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா விஜய் சிஎம் ஆன பின்னாடி இந்த கதை முதல்ல விஜய் அவர்களுக்கு தான் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆனா கடைசியில சூர்யா அவர்கள் இந்த கதையை ஓகே பண்ணதால அவருக்கு நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.